DRG Kids. கதை சோம்பேறி ரகு. ரத்தன்பூர் அப்படிங்கிற ஊர்ல ரகு ஷாம் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. ரகு எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஷாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். எந்த வேலையா இருந்தாலும் முழு மனசோட செய்வான். 2 பேரும் ஊர்ல இருக்கிற பெரியவரோட நிலத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஷாம் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் ரகு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருப்பான். ரகு ரகு எழுந்துரு, சாயந்தரம் ஆயிடுச்சு. என்ன அதுக்குள்ளவா சாயந்தரம் ஆயிடுச்சு? எவ்வளோ நல்லா தூக்கம் வந்துச்சு தெரியுமா? சரி பரவாயில்ல விடு. ரகு எந்திரிச்சு அங்க இருக்கிற மண்ணை தூக்கி அவனோட துணி மேல போட்டுக்கிறான். ஷாம் என்ன சொல்றானா, நீ ஒழுங்கா வேலை செஞ்சீன்னா கண்டிப்பா துணியெல்லாம் அழுக்க இருக்கும். இந்த மாதிரி தினமும் மண்ணு போட வேண்டிய அவசியம் இருக்காது. நான் ஒன்றும் உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது. என்னால் தினமும் மாடு உழைக்கிற மாதிரி இங்கே வந்து உழைச்சிட்டு இருக்க முடியாது. இலவசமாக சாப்பாடு கிடைக்கும் போது எதுக்காக தேவையில்லாமல் வேலை செய்யணும்? சரி விடு, நீ எப்படி சொல்றியோ அப்படியே பண்ணு. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். நான் போய் குளிச்சுட்டு பெரியவரோட வீட்டுக்கு வரேன். சரி. ஷாம் அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ரகு எப்பவும் போல அவனோட துணி எல்லாத்தையும் அழுக்காக்கிட்டு பெரியவரோட வீட்டுக்கு கிளம்பிட்டான். பெரியவர் ரகுவை பார்த்து ரொம்பவே உழைச்சிருக்கான்னு நினைக்கணுங்கிறது இவனோட எண்ணம். அவனை பார்த்து பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அட ரகு, வா வா, நிறைய வேலை செஞ்சிருக்க போல இருக்கே. தினமும் நீ ரொம்ப அதிகமா உழைக்கிற. ஆமாங்க ஐயா, நான் தினமும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். அதே நேரத்துக்கு அங்க ஷாம் வரான். குளிச்சுட்டு துணிய மாத்திட்டு வந்ததுனால அவன் எந்த ஒரு வேலையும் செய்யலன்னு அந்த பெரியவர் நினைக்கிறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, இனிமே நீயும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும், சரியா? சரிங்க ஐயா. ஷாம் எதுவும் பேசவே இல்லை. ஆனா அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஏன்னா இவ்ளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் பேர் மொத்தமா ரகுவுக்கு மட்டும்தான் கிடைக்குது. ரகு, சீக்கிரமா போய் கை காலை அலம்பிட்டு வந்து உக்காந்து சாப்பிடு. ரகுவும் ஷாமும் சாப்பிடுறதுக்காக போறாங்க. இப்பவும் அவரோட எண்ணம் என்னன்னா, ரகு ரொம்பவே கஷ்டப்படுறான், ஆனா ஷாம் சுத்தமா உழைக்கிறது இல்லைன்னு. அதனால சமைக்கிறவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இத பாரு, ரகு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வான். அதனால அவனை நல்லபடியா பாத்துக்கோ. ஞாபகம் வச்சுக்கோ, அவனோட சாப்பாட்டுல எந்த ஒரு குறையும் இருக்க கூடாது. சரிங்க ஐயா. அதனால ரகுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா ஷாமுக்கு கொடுக்கறது பத்தவே பத்தாது. ஷாம் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறானா, என்ன அநியாயம் இது? உழைக்கிறவனுக்கு ஒழுங்கா சாப்பாடே கொடுக்கறது இல்ல, வேலையே செய்யாதவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடை கொடுக்கறாங்க. ஷாமோட மனசுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு ரகுவுக்கு புரிஞ்சிடுச்சு. ஷாம் ஒருவேளை பெரியவருக்கு உண்மையை சொல்லிடுவானோங்கிற பயத்துல அங்கிருந்து உடனே கிளம்பி வந்து என்ன சொல்றான்னா, இங்க பாரு ஷாம், என்னை பத்தி எதுவும் நீ அவர்கிட்ட சொல்லிடாத. ஏதாவது சொன்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்கவே மாட்டேன். இங்க பாரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ பண்றது தான் தப்பு. நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனா, ஆனா பேர் கிடைக்கிறது மட்டும் உனக்கு. நான் என்னமோ உன்னை கஷ்டப்பட்டு வேலை செய்ய சொன்ன மாதிரி சொல்ற? ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பா ஒரு நாள் உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும். அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. ஷாம் உழைச்சு வேலை செய்யறதுனால சோர்வடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவான். ஒரு பக்கம் ரகுவுக்கு தூக்கமே வராது. ஏன்னா நாள் முழுக்க அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அதனால அடுத்த நாள் வேலை செய்ய போகும்போது அவனோட கண்ணு சிகப்பா இருந்தது. என்ன ஆச்சு ரகு? ராத்திரி உனக்கு தூக்கமே வரல போல இருக்கு. என்னன்னு சொல்றது ஐயா, நிறைய கொசு இருந்துச்சு. கொசு கடிச்சிட்டு இருந்ததுனால தூக்கமே வரல. நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் உனக்கு தூங்கறதுக்கு வீட்லயே ஒரு இடத்த ஏற்பாடு பண்றேன். என்னோட வீட்லயே நீ நிம்மதியா தூங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரகுவை இன்னும் நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அவன் முதலாளியோட வீட்டுல இருக்கான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அவனோட வாழ்க்கையும் இதே மாதிரி போயிட்டு இருந்தது. நிலத்துக்கு போய் நிம்மதியா தூங்குவான். ஷாம் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் சாப்பாடு போடும்போது சமையல்காரர் பார்த்துட்டாரு. ரகு தேவையில்லாம சாப்பாடை வீணாக்குறான். ரகு, நானும் கொஞ்சம் நல்லாவே பாக்குறேன். உன்னோட சாப்பாடை எதுக்காக வீணடிக்கிற? எவ்வளவு சாப்பிடணும்னு தோணுதோ அதை மட்டும் போட்டுக்கலாம்ல. அதுக்கு பதில் ரகு கொடுக்கவே இல்லை.
அப்ப ஷாம பார்த்து சமையல்காரர் என்ன யோசிக்கிறாருன்னா, ரகு என்னடான்னா சாப்பாடை வீணடிக்கிறான். ஆனா ஷாமுக்கு சாப்பாடு பத்தவே மாட்டேங்குது. அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்கும் போதுதான் இப்படியெல்லாம் நடக்கும். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சமையல்காரர் அந்த பெரியவரோட மனைவி ஷோபா கிட்ட போறாரு. போய் என்ன சொல்றாருன்னா, இதோ பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை அது? அந்த சமையல்காரர் அவங்களுக்கு ரகு ஷாம பத்தி முழு விஷயத்த சொல்லிடுறாரு. அப்படியா? அப்ப இதான் விஷயமா? அப்ப கண்டிப்பா நடக்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாகணும். ராத்திரி ஷோபா அவங்களோட கணவர்கிட்ட போறாங்க. போய் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, ரகுவும் ஷாமும் நிலத்துல என்ன வேலை செய்யறாங்கன்னு நீங்க ஒரு வாட்டி கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும். அவங்க 2 பேரும் எப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரியணும். கண்காணிக்காம விட்டுட்டா எப்படி? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா திடீர்னு எதுக்கு இன்னைக்கு வந்து இப்படி சொல்றேன்னு சொல்லு. அப்ப ஷோபா விஷயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு. ஒரு வாட்டி கண்டிப்பா போய் பார்த்தாதான் உண்மை என்னன்னு தெரியும். அடுத்த நாள் அந்த பெரியவர் யாருக்கும் எதுவும் சொல்லாம நிலத்துக்கிட்ட போறாரு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, ஷாம் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அவனோட நிலத்துல வேலை செய்யற அளவுக்கு செய்யறான். அதுக்கப்புறம் ரகுவை தேட ஆரம்பிச்சாரு. அவன் எங்க இருந்தான்னு அவருக்கு தெரியவே இல்ல. ஆமா, இந்த ரகு எங்க போனா? எங்க தேடினாலும் ஆளையே காணோம். எங்க போனான்னு தெரியலையே. அப்போ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, ரகு கண்டிப்பா எந்த வேலையும் செய்யறது இல்லன்னு. அப்ப திடீர்னு அவர் மரத்துக்கு கீழே பாக்குறாரு. அங்க பார்த்தா ரகு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். இத பார்த்து அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் ஷியாம நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன்னா அவனுக்கு நான் இத்தனை நாள் பண்ணது பெரிய அநியாயம். நான் எப்படி இப்படி ஒரு தப்பை பண்ணேன்? ஒருத்தன் என்னடானா எதுவும் சொல்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இன்னொருத்தன் எந்த ஒரு வேலையும் செய்யாம சந்தோஷமா இருக்கான். ஷியாம பத்தின உண்மை இத்தனை நாள் எனக்கு தெரியல. எவ்வளோ நல்லவனா இருந்தா என்னோட நிலத்தை அவன் சொந்த நிலம் மாதிரி வேலை செய்யறான். ஆனா நான் அவனுக்கு சரியா சாப்பாடு கூட போடல. இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமாங்க, நீங்க பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்புதான். நீங்க ஷாமுக்கு வேற ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருங்க. அதனால நீங்களும் இனிமே வருத்தப்பட மாட்டீங்க. கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலனும் அவனுக்கு இருக்கும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஷோபா சொன்னதை கேட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. சாயந்தரம் ரகுவும் ஷாமும் அவர்கிட்ட வரும்போது அவர் ரகு கிட்ட என்ன சொன்னார்னா, ரகு, நீ உடனே என்னோட அறைக்கு வா. உன்கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயா, உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு ஐயா. இதை வேணா தொடச்சிட்டு வரட்டுமா? நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, இப்பவே நீ என்னோட அறைக்கு வா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திடீர்னு என்ன ஆச்சுங்கிற விஷயம் ரகுவுக்கு சுத்தமா புரியல. ரகு மெதுவா நடந்துகிட்டே அவரோட அறைக்குள்ள போனான். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நீ இன்னும் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன வேலைங்க ஐயா? போய் உடனே ஷியாம் காலை பிடிச்சு மன்னிப்பு கேளு. ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் பார்க்காம நீங்க அவன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. இத்தனை நாள நீ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. என்ன நீ ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க. இன்னைக்கு நீ என்ன கஷ்டப்படுறேங்கிறத நானே வந்து என் கண்ணால பார்த்தேன். நீ இருக்கிறதுலே பெரிய சோம்பேறி, வேலையும் செய்ய மாட்டேங்கிற. இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பு. இனிமே உனக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. அந்த நேரத்துக்கு அங்க ஷாம் வந்துடுறான். இது எல்லாத்தையும் ஷாம் கேட்டுட்டான். அப்ப பெரியவரோட காலை பிடிச்ச அவன் என்ன சொல்றானா, ஐயா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவனை வேலையை விட்டு தூக்காதீங்க. நீங்க தயவு செஞ்சு ரகுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவனோட தப்பு அவன் கண்டிப்பா திருத்திப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த பெரியவர் ஷாம் சொன்ன விஷயத்தை கேட்டு ரகு கிட்ட இப்படி சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நான் உனக்கு கொடுப்பேன். உன்னோட தப்பு எல்லாத்தையும் திருத்திக்கோ. நீ சோம்பேறி இல்லைங்கிற விஷயத்தை எனக்கு நிரூபிக்கணும். இதுக்கப்புறம் ஷாம் கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சான். ரகு திருந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். இதே மாதிரி இருந்தா எந்த வேலையும் கிடைக்காதுன்னு ரகுவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்ப ரகுவும் ஷாமும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க.